வணக்கம். சாலாம் மலேசிய மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங் பிரேம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆளும் பக்கத்தன ஹரப்பான் பரிசான் நாஷனல் கூட்டணிக்கு வலுக்கும் மக்களின் ஆதரவு, பிரதமர் பெருமிதம். நாளை முதல் நெல் விலைக்கான உதவித்தொகை 500 ரிங்கெட்டாக உயர்த்தப்படுகிறது. விவசாயிகளின் சுமைக்கு தீர்வு. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் திட்டங்கள் உதவிகளை இந்தியர்களுக்கு எடுத்துரைக்க சிறப்பு பணிக்குழு. செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தகவல். கடந்த ஆண்டை காட்டிலும் தற்போது பக்கத்தன ஹரப்பான் பரிசான் நாஷனல் கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு வலுப்பெற்றுள்ளது. அண்மைய அரசியல் சூழலை அடிப்படையாக கொண்டு மக்கள் மதிப்பிட தொடங்கியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இஸ்லாம் சமயத்துக்கு எதிராக அச்சுறுத்தல் மேற்கொள்ளப்படுவதாக பகிரப்படும் அவதூறு குறித்தும் பொதுமக்கள் விழிப்புடன் உள்ளனர். அன்வார் இஸ்லாமிய நெறிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இதற்கு முன் குறை கூறல்கள் இருந்தன. ஆனால் தற்போது மக்களின் புரிதல் மேம்பட்டிருப்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 2022 விட தற்போது ஆளும் பக்கத்தன ஹரப்பான் பரிசான் நாஷனல் கூட்டணிக்கு மக்களின் பேராதரவு கிடைப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பினாங்கு நிபோங் சுங்காய் பாக்காப்பில் மக்களை நேரில் சந்தித்து பிரதமர் அளவலாவினார். அந்த சந்திப்பின் போது டத்துஸ்ரீ அன்வார் இவ்விவரங்களை வெளியிட்டார். இளம் வாக்காளர்களின் ஆதரவை தேசிய முன்னணி பெறும். அந்த கூட்டணியின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் அமிடி இந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இளம் வாக்காளர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக மடானி அரசாங்கம் முன்னிறுத்தியிருக்கும் வேட்பாளர்களுக்கு அவர்கள் பிளவுபடாத ஆதரவை வழங்குவர் என அம்னோ தலைவர் கூறினார். இளம் வாக்காளர் ஆதரவு அலை ஒருமைப்பாட்டு அரசாங்கத்துக்கு இணக்கமாக வீசுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். லங்காவியில் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் செய்தியாளர்களிடம் பேசினார். 6 மாநிலங்களின் 15ஆம் சட்டமன்றத்துக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று முடித்தது. 4 மாநிலங்களில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான தகுதி பெற்ற வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் அளித்தது. திரங்கானுவில் மிக அதிகமாக 85 விழுக்காட்டினர் வாக்களித்தனர். கிளாந்தானிலும் நெகிரிஸ்மிலானிலும் வாக்களித்தோரின் விகிதம் 83ஆக பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கெடாவில் 81 விழுக்காட்டினர் முன்கூட்டியே வாக்களித்துள்ளனர். பினாங்கில் 80 விழுக்காட்டினரும் ஸ்லாங்கூரில் 78 விழுக்காட்டினரும் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. கோலத்திரங்கானு இடைத்தேர்தலை ஒட்டி இன்று 1362 போலீஸ் அதிகாரிகளும் 35 ராணுவ வீரர்கள் தங்களின் இணையருடன் முன்கூட்டியே வாக்களித்துள்ளனர். ராணுவத்தினர், போலீசார், அவர் தம் இணையர் என 97,388 பேர் இன்று முன்கூட்டியே வாக்களித்தனர். அதற்காக 260 வாக்களிப்பு மையங்களில் 377 வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டன. கோலத்திரங்கானு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை ஒட்டிய முன்கூட்டிய வாக்களிப்பும் இன்று நடைபெற்றது. கெடாவில் போலீஸ்காரர்கள் அவர்களின் துணையென 6,839 பேர் வாக்களித்தனர். 21 வாக்களிப்பு மையங்களில் 39 வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட்டன. நெகிரிஸ்மிலானில் போலீசார், ராணுவத்தினர் என 26,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் மக்களாட்சி கடமையை இன்று முன்கூட்டியே நிறைவேற்றினர். ஸ்லாங்கூரில் முன்கூட்டியே வாக்களிப்புக்காக 93 சாவடிகளை உட்படுத்தி 68 வாக்களிப்பு மையங்கள் காலையில் இயங்கின. சுங்கைபுலோ ராணுவ மையத்தில் தரை படை கள தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டத்தோ தங்கு முகமது ஃபவுசி தங்கு இப்ராஹிம் வாக்களித்தார். பினாங்கில் வசிக்கும் போலீஸ் அதிகாரிகள், ராணுவத்தினர் அவர்களின் இணையர் தங்கள் மக்களாட்சி கடமையை சிறப்பாக முடித்தனர்.
திரங்கானுவில் 29 வாக்களிப்பு மையங்களில் 35 சாவடிகள் திறக்கப்பட்டன. போலீஸ், ராணுவ அதிகாரிகள், அவர்களின் இணையர் என 6,957 பேர் வாக்களித்தனர். கிளாந்தானில் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஜக்கி ஹருனுடன் ஏனைய போலீசார் 906 பேர் தங்கள் மக்களாட்சி கடமையை இன்று நிறைவேற்றினர். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 70 விழுக்காட்டு தகுதி பெற்ற வாக்காளர்கள் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர். அதற்காக பலர் தத்தம் தொகுதிகளுக்கு திரும்பலாம் என தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிறது. மக்களாட்சி முறையில் வாக்களிப்பது நமது உரிமை, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் கூட என எஸ்பிஆர் துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷாரும் வலியுறுத்தினார். வரும் 15ஆம் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க 96,70,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். தாயகம் திரும்ப இயலாமல் வெளிநாடுகளில் இருந்து 1,727 பேர் வாக்களிக்க உள்ளனர். இம்முறை 1,03,197 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை எஸ்பிஆர் வெளியிட்டிருப்பதை டாக்டர் அஸ்மி ஷாரும் சுட்டிக்காட்டினார். ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கும் திட்டங்கள், வாய்ப்புகள், உதவிகள் குறித்து இந்தியர்களுக்கு தெரிவிக்கப்படும். அதற்காக அமைச்சுகள் அளவில் பணிக்குழு தோற்றுவிக்கப்படும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். அமைக்கப்பட்ட கடந்த 10 மாதங்களில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியிருக்கிறது. அதன் திட்டங்கள் மக்களை சென்றடைந்து பலனையும் கொண்டு வந்திருக்கின்றன. ஆயினும் அவை பற்றிய தகவல்கள் இன்னமும் இந்தியர்களை சென்றடையாதிருப்பதை செனட்டர் சரஸ்வதி சுட்டினார். இந்தியர்களுக்கு மட்டுமே பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை ஒரு வெப்சைட் கீழே கொண்டுட்டு வந்து அதை தொழில் முனைவோர் அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய எஸ்எம்இ காப் என்ற நிறுவனத்தில் கீழ் வைப்பதற்கு அமைச்சர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். அமைச்சர் அதற்கான அனுமதியும் வழங்கிவிட்டார். இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் இந்தியர்கள் நலன் கருதி மேற்கொண்ட திட்டங்கள், செயல்பாடுகளை துணை அமைச்சர் விளக்கினார். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2000 புதிய வர்த்தகங்களை உருவாக்கும் நோக்கத்தில் அவர்களுக்கு நாடு தழுவிய அளவில் வர்த்தக கலந்துரையாடல் கருத்தரங்கம் நடத்துவதற்காக மித்ராவுடன் பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றோம். அவர்களிடம் கோரிக்கை மனு எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. பிரதமர் இதற்கான ஒப்புதல் வழங்கியவுடன் இது அமலுக்கு வரும் என்பதையும் இவ்வேளையில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். வரும் சனிக்கிழமை நடைபெறும் மாநில தேர்தல்களில் இந்திய வாக்காளர்கள் ஒருமைப்பாட்டு அரசாங்க வேட்பாளர்களுக்கு பிளவுபடாத ஆதரவை வழங்குவர் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். இந்த சட்டமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களை ஒருமைப்பாட்டு அரசாங்கம் தக்க வைக்கும். அதேவேளை மேலும் 3 மாநிலங்களை வெல்லும் வாய்ப்பையும் அது கொண்டிருப்பதாக PKR உதவி தலைவருமான செனட்டர் சரஸ்வதி குறிப்பிட்டார். இவ்வேளையில் தேசிய தெக்கோன் அடிப்படை தொழில்முனைவோர் கருத்தரங்கின் வாயிலாக 18,000 தொழில்முனைவர்கள் பயன்பெற இலக்கிடப்பட்டுள்ளது. நடப்பு மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள வணிகர்களுக்கு உதவிகள் நல்கப்படுவது அவசியம். அதோடு தொழில்முனைவர்கள் ஆக்கப்பூர்வ வகையில் சந்தை நுணுக்கங்கள் மற்றும் உத்திகள் தொடர்பான அறிவாற்றலையும் புரிதலையும் மேம்படுத்த அத்தகைய கருத்தரங்குகள் துணை புரிவதை சரஸ்வதி சுட்டினார். 21,221 N-9 பகண்டலம் தொகுதியின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அது. வளர்ச்சியில் பீடு நடை போடும் அத்தொகுதியில் ஏனைய சில மக்கள் பிரச்சினைகளையும் தீர்க்க வல்ல வேட்பாளரை தங்கள் நிகராளியாக தேர்ந்தெடுக்க தொகுதிவாசிகள் ஆயத்தமாக உள்ளனர். கள நிலவரங்களுடன் செய்தியாளர் சூர்யா சம்பத். பினாங்கு மண்ணின் மைந்தர்களால் இயலாதது ஒன்றுமல்ல. அதற்கு சான்று பகர்கிறது N-9 பகண்டலம் தொகுதி. கல்வி, வீடமைப்பு, வர்த்தகம், போக்குவரத்து, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, துறைமுகம், சுற்றுலா, விரைவில் மீண்டும் வரவிருக்கும் ஃபெரி பயணப்படகு சேவை, விளையாட்டு மைதானம் முதலிய வசதிகளுடன் இங்குள்ள மக்கள் செழிப்பாக வாழ்கின்றனர். ஆயினும் மழைக்காலத்தில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க சில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினால்
ஏனைய ஒரு சில அல்லல்களையும் போக்கலாம் என மக்களில் சிலர் கருதுகின்றனர். எஜுகேஷன் பிள்ளைங்களோட கல்வி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுதான். ஸோ யாருக்கு திறமை இருக்கோ அவங்கள முன்னுக்கு கொண்டுட்டு வாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நாங்கள்லாம் பிஸ்னஸ் செய்கிறோம். எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்கணும். பிஸ்னஸ்க்கு அரசாங்கம் நாங்கள் கேட்குற லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தா எங்களால் பிஸ்னஸ் செய்ய முடியும். வீடு விஷயம்லாம் இந்த கவர்மெண்ட் ஓகே. எல்லா வீடெலாம் நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்கிது. பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அது ரொம்ப எதிர்பார்க்குறேன். கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிறோம், தமிழங்களுக்கு அந்த வீடு வாங்குறது கொஞ்சம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இம்முறை பகண்டலம் தொகுதியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. பக்காத்தானை நிகர்த்து DAP வேட்பாளர் குமரன் கிருஷ்ணனும், புரிக்காத்தான் நேஷனலை நிகர்த்து K ஜெயராமனும், பீப்பிள் ஃப்ரண்ட் பார்ட்டியை நிகர்த்து S ராஜசகலனும், தொகுதியை தற்காத்து சுயேட்சை வேட்பாளராக சதீஷ் முனியாண்டியும் போட்டியிடுகின்றனர். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் அது ரொம்ப முக்கியம் பாகண்டலாமுக்கு. தென் பாகண்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக். ஏன்னா பாகண்டலாமில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாப் பினாங் சென்ட்ரல் இருக்குது. இது இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாப். ஸோ நம்ம பினாங் ஃபேரி அது ஒரு ஐகானிக் பினாங் ஃபேரி. ஸோ அதுக்கும் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு திருப்பி அந்த வாகனம் ஏற்றி போகக்கூடிய உள்ள ஃபேரி திருப்பி வேணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபெடரல் கவர்மெண்ட்டும் பக்கத்தான் பண்ணால இதை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். 5G டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி 5G என்று ஃபெடரல் கவர்மெண்ட் பேடின்னு ஒரு இதை கொண்டு வராங்க, ஒரு திட்டம். அதாவது புசார் எக்கானமி டிஜிட்டல். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூனுக்கும் அதை கொண்டு வர இது பண்ணுறாங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீதியில் அதையும் நம்ம இங்கே கொண்டு வருவோம். ரெண்டாவது பட்டுவட்டில் பார்த்தீங்கன்னா பட்டுவட் டிஜிட்டல் லைப்ரரின்னு பகண்டலாமில் தான் இருக்குது. பினாங்லேயும் 2 தான் இருக்குது, ஒன்று பினாங்கில் ஒன்று பகண்டலாமில். இன சமய வேற்றுமை பாராது அனைவருக்கும் நன்மை பயக்கும் முன்னெடுப்புகள் இதுகாரும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியர் வேட்பாளர் ஒரு 20-something% இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊஜோங் பத்து பகண்டலாம் குருகுலம் என்ற ஒரு திட்டம், அதாவது ஃப்ரீ டியூஷன் ஃபார் ஆல் B40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எஜுகேஷன் வைஸாக நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக கொண்டு வரோம். அதை கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே அதை நிறைவேற்ற போகிறோம். ஸோ அது கூட சேர்ந்து நம்ம மிட்ரா கூடயும் அந்த ப்ரோக்ராமுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். மிட்ராவும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4888 மலாய்க்காரர்கள், 10,556 சீனர்கள், 5,624 இந்தியர்கள், சபா, சரவாக், பிற இனத்தவர் என 153 பேர் என அவர்களின் நம்பிக்கையை வெல்லப்போகும் வேட்பாளர் யார்? வினாவுக்கான விடை மக்கள் செலுத்தவிருக்கும் வாக்குகளில் அடங்கியிருக்கிறது. சிறப்பான உள்கட்டமைப்பு வசதி, கல்வி, வணிகம், வேலை இவற்றில் சரிசமமான வாய்ப்பு, இதுவே N-9 பாகண்டலம் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகும். பொருளாதார ரீதியில் துரித வளர்ச்சி கண்டு வரும் பாகண்டலம் தொகுதி மேலும் போட்டியாற்றலுடன் விளங்க வேண்டும் என்பதே அவர்களின் அவா. அந்த எதிர்பார்ப்புடன் ஆர்டிஎம்காக சூர்யா சம்பத். இனம், சமயம், ஆட்சியாளர் கழகம் ஆகியவற்றை விமர்சிக்க வேண்டாம் என மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக மாநில தேர்தல் பரப்புரை காலத்தில் 3R விவகாரங்களை தவிர்க்கும்படி தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பீச்சை நினைவுறுத்தினார். 3R விவகாரம் தொடர்பில் தற்போது ஸ்லாங்கூரில் புகார்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதை அவர் சுட்டினார். இத்தகைய போக்கு தொடரப்பட வேண்டும். வரும் 12ஆம் தேதி மாநில தேர்தல் முடிவுற்ற பிறகும் அரசியல் கட்சிகள் 3R விவகாரங்களில் விமர்சனங்களை எழுப்பக்கூடாது என டத்துஸ்ரீ அயூப் கான் வலியுறுத்தினார். மீண்டும் இதுபோன்ற சர்ச்சைகள் நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். 15வது மாநில தேர்தல் தொடர்பாக மாநில போலீஸ் 518 புகார்களை பெற்றுள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி வரையில் 20 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ அயூப் கான் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி. நாளை முதல் நெல் விலைக்கான உதவித்தொகை உயர்த்தப்படுகிறது. மெட்ரிக் டன்னுக்கு 360 ரிங்கெட்டாக வழங்கப்பட்ட SSHP உதவித்தொகை இனி 500 ரிங்கெட்டாக அதிகரிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். பல ஆண்டுகளுக்கு பின் உயர்த்தப்பட்டிருக்கும் SSHP உதவித்தொகை அதிகரிக்கும் நெல் உற்பத்தி விலையால் தீரா சுமைக்கு ஆளான விவசாயிகளுக்கு நிம்மதி பெருமூச்சு அளித்துள்ளது. அந்த உதவி திட்டத்துக்கென ஆண்டுக்கு 100 கோடி ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளது.
நெல் தரம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுடன் பேச்சு நடத்தப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். அதன் வாயிலாக நெல் உற்பத்தி முறையை கண்காணிக்க குறிப்பாக தனியார் நெல் உற்பத்தி ஆலைகளில் வேளாண் அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்படுவர் என அவர் கூறினார். ஆலை தரப்பினர் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றாதது தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதை தடுக்க அது வகை செய்யும் என அவர் விளக்கினார். இதற்கு முன் தாம் நாட்டின் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் மிக அதிகமாக மெட்ரிக் டன்னுக்கு 1700 ரிங்கேட் உதவித்தொகையாக வழங்கப்பட்டதை டத்தோஸ்ரீ அன்வார் நினைவு கூர்ந்தார். செம்பனை எண்ணெய் தொழில்துறையினர் புதிய வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும், நீடித்த இயக்கத்துக்கான செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தினார். உள்நாட்டு தோட்டத்துறையின் முதுகெலும்பாக விளங்கும் செம்பனை தொழில்துறை அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. அத்துடன் உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கும் அது பங்களிப்பதை துணை பிரதமர் சுட்டினார். 2023 முதல் காலாண்டில் மலேசியாவின் பொருளாதாரம் 5.6 விழுக்காடு வளர்ச்சி கண்டது. அதேவேளை செம்பனை சாறு தொழில்துறைகள் 2022 முதல் காலாண்டில் 950 கோடி ரிங்கெட் வருமானத்தை எட்டிய நிலையில் 2023 அதே காலகட்டத்தில் 1000 கோடி ரிங்கெட் வருவாயை அது எட்டியதையும் அவர் விவரித்தார். செம்பனை எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் வியூகத்துவம், புத்தாக்கம் ஆகியவற்றை கையாள வேண்டும். இதன் வழி செம்பனை எண்ணெய் தயாரிப்பின் மதிப்பை கூட்ட இயலும் என அவர் கூறினார். தோட்ட மூலப்பொருள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா செம்பனை எண்ணெய் ஆலை தொழில்நுட்ப மாநாடு கண்காட்சியை தொடக்கி வைத்து உரையாற்றினார். அரசு வீடமைப்பு மேம்பாட்டு நிறுவனங்கள் IBS தொழிலியல் கட்டுமான முறையை பயன்படுத்துகின்றன. அந்த அணுகுமுறையின் கீழ் கடந்த ஆண்டு வரை 91.5 விழுக்காடு அல்லது 1813 கட்டுப்படி விலை வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கட்டுமான துறையில் IBS பயன்பாட்டின் அதிகரிப்பை அது காட்டுவதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 2021 கட்டுப்படி விலை வீடமைப்பு திட்டங்களில் 84 விழுக்காடு அல்லது 1180 மட்டுமே IBS பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அந்த பயன்பாடு பேரளவில் உயர்ந்திருப்பதை அமைச்சர் சுட்டினார். சொந்த நிலம் கொண்டிருப்போர் IBS அணுகுமுறையை பயன்படுத்தி வீட்டை கட்டிக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஆள்பலத்தையும் கட்டுமான காலத்தையும் அது குறைக்கிறது. IBS மாதிரி வீடுகளை அறிமுகம் செய்து வைத்த பின் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் ஊடகத்தாரிடம் பேசினார். இளம் கன்று பயம் அறியாது, அதனையே தாரக மந்திரமாக கொண்டு துபாயில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் மண்ணின் மைந்தன் நேசன் செல்வராஜ். கலை, கர்நாடக இசை, வர்த்தகம், ஊடகம் போன்ற துறைகளிலும் கோலோச்சி வரும் அவர் முதல் முறையாக தமிழ் பாடலை பாடி வெளியிட்டுள்ளார். ஒருவித மாறுதல். ஒரு ஆணின் வாழ்க்கையில் பெண் எனும் மலர் பூக்கும் போது அவன் வாழ்க்கையில் நிகழும் அழகிய தருணங்களை சித்தரிக்கும் விதமாக இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது. அழகிய காதல் வரிகளுக்கு உயிர் கொடுத்துள்ளார் 25 வயது பாடகர் நேசன். இசை குடும்பத்தில் பிறந்த அவர் மலாய் பாடல்களையும் நாட்டில் நடைபெற்ற பல பாடல் திறன் போட்டிகளில் பங்கேற்ற தமிழ் திரைப்பாடல்களையும் பாடியுள்ளார். நேசன் தமது தாய்மொழியான தமிழில் ஒரு பாடலை பாடி வெளியிடுவது இதுவே முதல் முறை. கோவிட் காலகட்டத்தில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்ததுனால அங்கே இவர் கம்போஸை ஒரு மியூசிக் பண்ணி வச்சு அங்கேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது அது ஒரு சவால் மிக்க விஷயமா இருந்தது. அதை தவிர லிரிக்ஸ் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, மியூசிக் வீடியோ துபாயில் பண்ணது, ஃபோட்டோ ஷூட் இன்னொரு நாட்டில் பண்ணது, எடிட்டிங் இங்கே பண்ணது அப்படின்ட்டு பல சவால்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்று இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கிறது ஒரு சந்தோஷக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். மலேசிய இசையமைப்பாளரும் இசைத்துறையில் 2 விருதுகளை வென்றவருமான M. ஜெகதீஷ் கைவண்ணத்தில் ஒருவித மாறுதல் பாடல் நேற்று வெளியீடு கண்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு புதுவித பாணியில் தயாரிக்கப்பட்ட அந்த பாடல் இளைஞர்களை அதிகம் கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ராக்சிமேட்லி 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் நானும் நேசனும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஸோ அவர் என்ன மாதிரி வேணும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 லைன் சொன்னேன், ஒரு டியூன் இருக்குது நீங்கள் கேளுங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஸோ அதுலேருந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தென் ஐ ஒர்க் வித் மை லிரிசிஸ்ட் ஃப்ரம் சென்னை பா ஹரியரன். ஸோ அவர் வந்து சிறப்பான ஒரு லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த லிரிக்ஸும் வந்து எனக்கு மற்ற அந்த சாங்கை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு உண்டுதலாக தான் இருந்துச்சு. நேசன் செல்வராஜ் இசைத்துறையில் மேலும் பல வெற்றிகளை பெற RTM தமிழ் செய்தி பிரிவின் வாழ்த்துகள். கடும் வெயிலுக்கு பிந்தைய கனமழையால் பேரிடர் வட்டாரமாக உருமாறியுள்ளது வட வியட்நாம். அங்கு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்திற்கும் மண் சரிவுக்கும் இதுவரை எண்மர் பலியானதாக பேரிடர் செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டது. வியட்நாமில் கடும் வெப்பாலை கொளுத்திய வெயிலின் பாதிப்புக்கு பின்னர் பெய்த கனமழையால் பயிர்களும் நூற்றுக்கணக்கான வீடுகளும் சேதமாகின. என்பாய், லைசாவ், சோன்லா, தாய்ங்குவேன் வட்டாரங்களில் 2 சிறார் உட்பட எண்மர் மரணித்தனர். அந்த தென்கிழக்காசிய நாட்டில் வெள்ள பாதிப்பின் நீட்சியாக குடியிருப்புகள் மூழ்கியதுடன் மரங்களும் வேரறிந்து விழுந்தன. சாலைகளை வெள்ள நீர் விழுங்கிய நிலையில் அவை கடும் சேதத்தை எதிர்நோக்கியுள்ளன. மண் சரிவால் மலைவாழ் மக்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட இன்னலும் நேர்ந்துள்ளது. இந்நிலையில் ஸ்பெயினில் 4ஆம் கட்ட வெப்பாலை தொடங்கியுள்ளது. இவ்வாறு வியாழக்கிழமை வரை அது நீடிக்கும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. தொடரும் வெப்பாலையால் அந்நாட்டில் காட்டுத்தீ சம்பவம் மோசமாகலாம் எனும் அச்சம் மேலோங்கியுள்ளது. தென் போர்த்துகலில் ஏற்பட்ட காட்டுத்தீ பரவலால் 1400 பேர் பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேற்றப்பட்டனர். சனிக்கிழமை தொடங்கி அங்குள்ள கானகங்களில் தீ பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த 800க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுவரை அங்கு 6700 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையாகின. உலக ஜம்போரி சாரணர் இயக்க முகாமிற்கு தொடர் அச்சுறுத்தலாக உருவெடுக்கிறது கானூன் சூறாவளி. தென்கொரியாவில் கானூன் சூறாவளி தாக்கும் அபாயம் இருப்பதால் முகாமில் பங்கேற்ற 36,000 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் திட்டமிட்டபடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த முகாம் நிறைவேறட்டும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தெற்கு ஜப்பானை தாக்கிய கானூன் சூறாவளி நாளை தென்கொரியாவின் தெற்கு பகுதியை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை நிறுவனம் தெரிவித்தது. சீமாங்கமில் ஜம்போரி சாரணர் முகாம் 10 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் இந்த சூறாவளி 2வது பேரிடியாக விளங்குகிறது. முன்னதாக வெப்பாலை காரணமாக நூற்றுக்கணக்கான பங்கேற்பாளர்கள் உடல் உபாதைகளுக்கு ஆளாகினர். அதன் காரணமாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பங்கேற்பாளர்கள் முகாமில் இருந்து வெளியேற நேரிட்டது. இந்நிலையில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களை வெளியே அழைத்துச் செல்ல 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆயத்தமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தென் சீலி நகரான சாந்தியாகோவில் நீல திமிங்கலம் ஒன்று உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டது. அந்த திமிங்கலம் கடலில் உயிரிழந்த பின் அந்த சடலம் கரை ஒதுங்கியிருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. சீலோ தீவு அருகே அமைந்துள்ள கடற்கரையில் அந்த நீல திமிங்கலத்தை பொதுமக்கள் கண்டறிந்தனர். வெகு நாட்களுக்கு முன்னரே அந்த பாலூட்டி இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அது உயிரிழப்பதற்கான காரணத்தை கண்டறிய அதன் சடலம் தேசிய மீன்வள நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பிட்ட பகுதியில் அதிகமான மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் கடலில் பயணிக்கும் கப்பலில் சிக்கி அது உயிரிழந்திருக்கலாம் என செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டது. சவுதி அரேபியாவுக்கு பயணிப்பதற்கான இ-விசா அனுமதி மேலும் 8 நாடுகளுக்கு வழங்கப்படுகிறது. விடுமுறை, வணிகம், புனித பயண நோக்கங்களுக்காக குறிப்பிட்ட சில நாட்டவருக்கு அந்த மின்னல் விசா அனுமதி வழங்கப்படுவதாக அதிகார தரப்பு தெரிவித்தது.
அல்பேனியா, அசர்பைஜான், ஜார்ஜியா, கிர்கிஸ்தான், மால்டீவ்ஸ், தென்னாப்பிரிக்கா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகியவை இ-விசாவை பெற தகுதியான நாடுகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் தற்போது 57 நாடுகள் அந்த மேற்காசிய நாட்டுக்கு பயணிக்கலாம் என சவுதி அரேபிய அரசு கோடி காட்டியது. அந்த மின்னியல் நுழைவு அனுமதி ஓராண்டுக்கு செல்லுபடியாகும். 90 நாள்கள் வரை குறிப்பிட்ட இ-விசாவை கொண்டு அங்கு தங்க இசைவு அளிக்கப்படுகிறது. 2019 சவுதி அரேபியாவுக்கான இ-விசா நடைமுறை தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு 93 கோடியே 50 லட்சம் பேர் அந்த வளைகுடா நாட்டுக்கு பயணித்தனர். 2021 காட்டிலும் கடந்த ஆண்டு அங்கு பயணிகள் வருகை விகிதம் 93 விழுக்காடு அதிகரித்ததாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதன் வழி 18,500 சவுதி ரியால் வருவாய் ஈட்டப்பட்டது. ஆசிய ஹாக்கி வெற்றியாளர் கிண்ணம். இந்தியா சென்னையில் நடைபெறும் அந்த ஆட்டத்தில் நேற்று தேசிய ஆடவர் ஹாக்கி அணி 3-1 என ஜப்பானை வீழ்த்தி நாட்டிற்கு வெற்றியை ஈட்டி தந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொந்த அரங்கில் களமிறங்கிய இந்திய அணியிடம் 5-0 என தேசிய அணி வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டது. நேற்றைய ஆட்டத்தின் வழி ஸ்பீடி டைகர்ஸ் மீண்டும் மிளிர தொடங்கியது. மேயர் ராதாகிருஷ்ணன் அரங்கில் ஜப்பானுடன் களம் கண்டு வாகை சூடிய தேசிய அணி அரையிறுதி சுற்றுக்குள் நுழைய தகுதி பெற்றது. பயிற்றுனர் அருள் செல்வராஜின் வழிகாட்டுதலில் இயங்கும் அந்த அணி கால் இறுதிச் சுற்றின் முதல் பாதியில் அசர வைக்கும் அசுர வேகத்துடன் விளையாடியது. கால் இறுதிச் சுற்றில் 9 புள்ளிகளை திரட்டி தரவரிசையில் முதல் இடத்தில் இருந்த இந்தியாவின் இடத்தை பிடித்தது ஸ்பீடி டைகர்ஸ். இந்தியா 6 புள்ளிகளுடன் 2ஆம் நிலை வகிக்கிறது. தென்கொரியா, பாகிஸ்தான், ஜப்பான், சீனா ஆகிய நாடுகள் குறைவான புள்ளிகளுடன் பட்டியலின் கடைநிலையில் உள்ளன. மலேசிய பூம்பந்து சங்கத்தின் புதிய தலைவராக ஆர்வமில்லை என மலேசிய காற்பந்து சங்க தலைவர் டத்தோ ஹமீடின் முகமது அமீன் தெரிவித்தார். தான் ஸ்ரீ முகமது நோர்சா ஜக்கரியாவுக்கு பதிலாக தலைவர் பொறுப்பை ஏற்க முன்மொழியப்படும் பெயர்களில் டத்தோ ஹமீடின் முகமது அமீன் பெயரும் அடங்கியுள்ளது. BAM தலைவர் பொறுப்பை தகுதியுள்ள வேறொருவருக்கு வழங்குமாறு டத்தோ அமீடின் முகமது அமீன் கேட்டுக்கொண்டார். தற்போது தாம் தலைமையேற்றிருக்கும் காற்பந்து நிர்வாக குழுவின் மீது முழு கவனத்தையும் செலுத்தவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான மலேசிய பூப்பந்து அணியின் தலைவராக டத்தோ அமீடின் பொறுப்பு வகிக்கிறார். நேற்று கிளானஜாவில் நடைபெற்ற தேசிய ஃபுட்சால் அணியின் புதிய தலைமை பயிற்றுனரை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் டத்தோ அமீடின் இவ்விவரங்களை வெளியிட்டார். புதிய பருவத்தில் அணியின் வலுவை அதிகரிப்பதில் தீவிரம் காட்டுகிறது இன்டர் மிலான். அதன் அங்கமாக பயர்ன் மியூனிக் கோல் காவலர் ஏன் சோமரை அந்த இத்தாலிய அணி ஒப்பந்தம் செய்தது. மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கு சென்ற தனது முதன்மை கோல் காவலர் ஆண்ட்ரே ஒனானாவுக்கு பதிலாக அந்த சுவிட்சர்லாந்து வீரரை இன்டர் மிலான் களமிறக்க ஆயத்தமாகியுள்ளது. எனினும் அந்த 34 வயது விளையாட்டாளரின் ஒப்பந்த காலம் குறித்த மேலதிக தகவல்களை இன்டர் மிலான் வெளியிடவில்லை. அவரின் சேவையை பெற 60 லட்சம் யூரோ வழங்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் தெரிவித்தன. 183 சென்டிமீட்டர் உயரமுடைய சோமர் அனைத்துலக அரங்கில் இன்டரின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க உதவுவார் என அதன் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். கொன்றை வேந்தன் மின்னுக்கு எல்லாம் பின்னுக்கு மழை. மழை வரப்போவதற்கு அறிகுறியே மின்னல். அதுபோல முயற்சிக்கு பின்னால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்துகிறார் அறிவு பெருமாட்டி ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய படாண்டி தெக்கட் பர்பாடுவான் பனோஹி ஹரப்பன்.